Exercise 14.3, question number 4 in statistics. The length of 40 leaves of a plant are measured correct to the nearest millimeter and data obtained is represented in the following table. Find the median length of leaves in கேட்டிருக்காங்க. உங்களுக்கு length in millimeter கொடுத்திருந்தாங்க. இந்த வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு. உங்களுக்கு input என்ன கொடுத்திருந்தாங்கன்னா length in millimeter கொடுத்திருந்தாங்க. Then FIன்றது வந்துட்டு number of leaves கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து எனக்கு place இல்லாதனால வெறும் FIன்னு எழுதியிருக்கேன். இங்க நீங்க வந்துட்டு டேபிள் ஃபார்ம்ல எழுதும்போது number of leaves தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு லென்த்தும் கொடுத்துருந்தாங்க, இங்கே FI வேல்யூஸும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு கொடுத்துருந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ் லென்த் அண்ட் மில்லிமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 118 to 126, தென் 127 to 135. ஸோ இந்த நீங்கள் கிளாஸ் இன்டர்வல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸாக இருக்காது. பிகாஸ் நமக்கு நார்மலாகவே உங்களுக்கு கொடுத்துருந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 10 இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வல் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 10 to 20 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கும் உங்களுக்கு. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 118 to 126 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக இருந்திருந்தால் இது வந்துட்டு 126 to இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 126 இருக்குது, இங்கே 127 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸே 1 நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க இன்புட்டே வந்து நாட் கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஆக்சுவலி இங்கே கண்டினியூஸாக இருந்திருந்தால் 118 to 126, நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் வந்து 126லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நாட் கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸை வந்து கண்டினியூஸாக பண்ணணுன்னா என்ன பண்ணுன்னா, இப்போ 118, 127 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் லோவர் லிமிட். 126, 135 இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அப்பர் லிமிட்னு தெரியும். ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸை வந்து கண்டினியூஸாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா, லோவர் லிமிட்டில் வந்து -0.5 பண்ணணும், அப்பர் லிமிட்டில் வந்துட்டு +0.5 பண்ணணும். ஸோ உங்களோட கிளாஸ் இன்டர்வல்ஸில் வந்து லோவர் லிமிட்டில் வந்துட்டு 0.5 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 117.5 0.5 நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் ஆல் த ரெக்கார்ட்ஸும் நீங்கள் இது பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 126ன்றது வந்துட்டு அப்பர் லிமிட். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் அப்பர் லிமிட்க்கு எல்லா அப்பர் லிமிட்டுமே வந்து +0.5 ஆட் பண்ணணும். ஸோ 126 + 0.5 வந்து 126.5. லைக்வைஸ் ஈச் ரெக்கார்டுக்கும் பண்ணணும். இப்போ 127 நெக்ஸ்ட் ரெக்கார்டு எடுத்துட்டிங்கன்னா -0.5 பண்ணிங்கன்னா 126.5. அதே மாதிரி அப்பர் லிமிட்டுக்கு வந்து +0.5 ஆட் பண்ணிங்கன்னா 135.5. இங்கே லாஸ்ட் ரெக்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 172 இருக்குது. லோவர் லிமிட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், -0.5 பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ 171.5. அப்பர் லிமிட் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம 0.5 வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ 180.5. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இன்புட் வந்து நாட் கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் அப்படின்றதுனால வந்துட்டு அப்பர் லிமிட்க்கு எல்லாமே வந்து 0.5 நம்ம ஆட் பண்ணோம். லோவர் லிமிட் எல்லாத்துக்குமே வந்துட்டு 0.5 வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம், சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் தான் நெக்ஸ்ட் காலமில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓல்ட் டேட்டா வந்து நீங்கள் வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது ஏன் கண்டினியூஸ் நம்ம சொல்கிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 117.5 to 126.5. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஆகிற ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா 126.5 தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். லைக் ஆல் த ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 114 நெக்ஸ்ட் ரெக்கார்டே வந்துட்டு கண்டினியூஸாக ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்துட்டு வேறு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 171 இருக்குது, இங்கே 172 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் 1 இருக்குது. இதை கண்டினியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து 0.5 நம்ம ஆட் பண்ணோம். 0.5 இந்த ரெக்கார்டோட இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் 0.5. ஸோ நம்ம இந்த ரிசல்ட்டை தான் வந்துட்டு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லென்த் இன் மில்லிமீட்டர் நம்ம வந்து எடுத்துகிட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். 0.5 ஆட் பண்ணி 0.5 மைனஸ் பண்ணி லோவர் லிமிட் அப்பர் லிமிட்டில் நம்ம பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தென் FIன்றது வந்துட்டு நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரை இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நம்பர் ஆஃப் லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க 3. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 3 போட்டுக்கோங்க. தென் ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா 3 + 5 அதுதான் நெக்ஸ்ட் ரெக்கார்டாக வரும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 8. தென் தேர்ட் எப்படி இருக்கும்னா 8 + 9 அதுதான் தேர்ட் ரெக்கார்டோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேர்ட் ஒனுக்கு ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்திருக்க ரிசல்ட் என்ன 8. ஸோ 8 + 9 தட் இஸ் ஈக்குவல் டு 17. தென் நெக்ஸ்ட் ஒன் எப்படி எடுப்போம்னா நமக்கு வந்திருக்க ரிசல்ட் வந்து 17. ஸோ 17 + 12
ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்டு நம்ம சொன்னோம் 17 + 12 that is 29. நெக்ஸ்ட் ரெக்கார்டு எப்படி பண்ணணும்னா 29 + 5. ஸோ 29 + 5 that is equal to 34. நெக்ஸ்ட் வந்துட்டு 34 + 4 வரும். ஸோ 34 + 4 that is equal to 38. நெக்ஸ்ட் வந்து 38 + 2 வரும். ஸோ 38 + 2 is equal to 40. ஸோ நம்ம cumulative frequency ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம கொடுத்துருந்த frequency values ஃபஸ்ட்டு வந்து 3 எழுதிக்கோங்க, தென் 3 + 5, தென் வர ரிசல்ட்டோட அடுத்த ரெக்கார்ட் இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரணும். cumulative frequency ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு n வந்துட்டு 14 நமக்கு தெரியும். இந்த frequency நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். ஸோ நமக்கு n வந்துட்டு sum of fi that is equal to n is equal to 40. ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்தோன்னே நீங்கள் இந்த வேல்யூஸ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், உங்களோட கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து கண்டினியூஸாக கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃப்ரீக்வன்சி cumulative frequencyலாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து கண்டினியூஸாக இல்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃப்ரீக்வன்சி cumulative frequency ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு மீடியன் ஃபார்முலாவில் இருக்க வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போது ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் sum of fi is equal to n is equal to 40. ஸோ தென் n/2 is equal to 40/2 that is equal to 20. ஸோ n வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 40, தென் n/2 is equal to 40/2 is equal to 20. ஸோ நமக்கு 20 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 20 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம cumulative frequencyயில் பார்க்கணும் எந்த நம்பர் வந்துட்டு கிரேட்டர் than 20 இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. ஸோ கிரேட்டர் than 20 பார்த்தீங்கன்னா இங்கே 29 இருக்குது. ஸோ இந்த 29க்கு வந்து கரெஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பாருங்கள், 144.5 to 153.5. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா n/2 வந்து 20 வந்தது. ஸோ கிரேட்டர் than 20 வேல்யூ வந்து cumulative frequencyயில் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா greater than 20. ஸோ 17 தான் இங்கே இருக்குது, இங்கே 29 இருக்குது. greater than 20 நம்பர் வந்துட்டு 29. ஸோ 29ஓட கரெஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 144.5 to 153.5. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மீடியன் கிளாஸ். ஸோ நம்ம n/2ல கால்குலேட் பண்ண வேல்யூஸ் வந்து greater than 20 எடுத்து அதோட கரெஸ்பாண்டிங் மீடியன் கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த மீடியன் கிளாஸோட கரெஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 12. இதுதான் f. ஸோ இந்த மீடியன் கிளாஸில் வந்துட்டு லோவர் லிமிட் இருக்குது, அப்பர் லிமிட் இருக்குது. நமக்கு மீடியன் ஃபார்முலாவில் L+ நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ Lன்றது வந்து லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட் நீங்கள் இங்கே வந்து மீடியன் கிளாஸில் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா L வந்துட்டு 144.5. தென் இதோட கரெஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி என்ன 12. ஸோ f is equal to 12. ஸோ உங்களுக்கு சம்லேருந்து நம்ம சொன்னோம் L இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ Lன்றது லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா மீடியன் கிளாஸ் இருந்தது. இந்த மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் தான் வந்துட்டு 144.5. ஸோ L is equal to 144.5. தென் n/2 நமக்கு தெரியும் 40/2 that is equal to 20. ஸோ cumulative frequency நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். f வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதோட கரெஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி 12. ஸோ f is equal to 12. ஸோ f வந்து 12 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் வந்துட்டு cumulative frequencyயும் h மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ cumulative frequency நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்ச மீடியன் கிளாஸ் பாருங்கள், அதோட ப்ரிசீடிங் கிளாஸ் எடுத்துகிட்டு அதோட கரெஸ்பாண்டிங் cumulative frequency தான் வந்துட்டு CF உங்களுக்கு. ஸோ மீடியன் கிளாஸோட ப்ரிசீடிங் முன்னாடி ரெக்கார்டு எடுத்து அதோட cumulative frequency தான் வந்துட்டு உங்களுக்கு CF வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இங்கே நம்ம மீடியன் கிளாஸ் பார்த்தோம், அதோட ப்ரிசீடிங் ரெக்கார்ட் பாருங்கள், அதோட கரெஸ்பாண்டிங் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17. ஸோ CF வந்துட்டு 17. ஸோ நம்ம அக்கார்டிங் டு த ஃபார்முலா CF ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ H மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Hன்றது நமக்கு தெரியும் சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வரும். நீங்கள் எல்லா கிளாஸ் இன்டர்வல்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இது வந்துட்டு உங்களுக்கு 9 வரும். ஸோ H is equal to 9. ஸோ உங்களோட கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு H, தட் இஸ் 9. இப்போ நீங்கள் இங்கே எடுத்திங்கன்னா 180.5 minus 171.5 நீங்கள் பண்ணி பாருங்கள், அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 9 தான் வரும். ஸோ ஃபார் ஈச் ரெக்கார்டுக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ சைஸ் வந்து அதுதான் H வந்துட்டு. ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வலோட டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு H. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ ஃபஸ்ட் n/2 ஃபைண்ட் அவுட் பண்ணி 20 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம cumulative frequencyயில் வந்து greater than 20 நம்பர் பார்த்தோம். ஸோ greater than 20 நம்பர் பார்க்கும்போது 29 இருந்தது. அதுலேருந்து நம்ம மீடியன் கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மீடியன் கிளாஸோட ப்ரிசீடிங் ரெக்கார்டு எடுத்துகிட்டு அது cumulative frequency போய் பார்த்தோம், அதுதான் 17. ஸோ 17 தான் cumulative frequency பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மீடியன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஸோ L வந்து 144.5 பார்த்தோம். H is equal to 9, cumulative frequency is equal to 17, F வந்துட்டு 12 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த மீடியன் கிளாஸோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி தான் வந்து 12. ஸோ நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n/2 வந்து 20 டேரெக்டாக போட்டோம், பிகாஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருந்தோம். மைனஸ் cumulative frequency 17 டிவைட் பை 12 into 9. 20 minus 17 நமக்கு தெரியும் 3. ஸோ 144.5 plus 3/12 into 9. ஸோ இங்கே 3 into 9 இருந்தது. ஸோ 3 into 9 வந்து உங்களுக்கு தெரியும் 27 டிவைட் பை 12. ஸோ நெக்ஸ்ட் வந்து 144.5 ப்ளஸ் 9 into 3 27. ஸோ 27 டிவைட் பை 12. ஸோ 27 டிவைட் பை 12 இதை தேர்ட் டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இது வந்து 4 into 3 is 12, 9 into 3 is 27. ஸோ உங்களுக்கு வந்து 9/4 வரும். ஸோ 144.5 ப்ளஸ் 9/4 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9/4. ஸோ இப்போ நீங்கள் 9/4 வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா 2.25. கால்குலேட் பண்ண தெரியாதவங்களுக்கு இங்கே பாருங்கள், கால்குலேஷன் இருக்குது. ஸோ 2.25 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஆட் பண்ணணும் 144.5 ப்ளஸ் 2.25. ஆட் பண்ண தெரியாதவங்களுக்காக இங்கே கால்குலேஷன் பார்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், 146.75. ஸோ நமக்கு மீடியன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மீடியன் இஸ் ஈக்குவல் டு 146.75. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து எப்பயுமே வந்து கண்டினியூஸாக இருக்கான்னு பாருங்கள். நாட் கண்டினியூஸ் இருக்கும்போது +5 ஆட் பண்ணணும். அப்பர் லிமிட் கூட லோவர் லிமிட் கூட -5 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மீடியனுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண வேல்யூஸ் தான் எடுக்கணும். முன்னாடி இருக்க அந்த நாட் கண்டினியூஸ் வேல்யூஸ் வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கண்டினியூஸ் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணது தான் வந்துட்டு ரெக்கார்ட் தான். நீங்கள் லோவர் லிமிட் எல்லா வேல்யூஸுமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். If you like this video, please subscribe this channel. Thank you for watching this video.